friends, welcome to Miss Nita. In the last video, I taught you how to draw Lewis structure in the easy way with certain rules. Also, I gave 3 elements to draw Lewis structure by yourself. Let's see the answer video for this. இப்போ இந்த Lewis structure எப்படி வரையறதுன்றத ரூல்ஸோட பார்த்துட்டு அப்படியே வரையலாம். ஓகே, இப்போ இந்த Lewis structure எப்படி வரையறதுன்றத ரூல்ஸோட பார்க்கலாம். இப்போ N2 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? கவுண்ட் ஆல் த வேலன்ஸ் எலக்ட்ரான். இங்கே N2 இருக்குது, 2n, தட் இஸ் ஒரு எண்ணுக்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான், 2 எண் இருக்குது. ஸோ 5 + 5 10 வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த 10 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இந்த 2 எண்ணுக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரெண்டாவது ரூல் என்னது? ட்ரா லீஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் as the சென்ட்ரல் ஆட்டம். லீஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமை சென்ட்ரல் ஆட்டமாக போட சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, வேரியேஷன்ஸ் இருக்கா? நோ வேரியேஷன்ஸ். ஸோ அதை அப்படியே நம்ம போட்டுறணும். தென் ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில சிங்கிள் பாண்டால் கனெக்ட் பண்ண சொன்னாங்கள்ல, சென்ட்ரல் ஆட்டமுக்கும் சைடு ஆட்டமுக்கும் இடையில சிங்கிள் பாண்டால் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ரெண்டுமே ஒரே ஆட்டம் தான். இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு சிங்கிள் பாண்டால் கனெக்ட் பண்ணிடணும். தென் மிச்சம் இருக்கிற எலக்ட்ரானை சைடு ஆட்டமுக்கு ஆக்டெட் ரூல் படி ஃபில் பண்ண சொன்னாங்களா. இப்போ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். இப்போ டோட்டல் 10 எலக்ட்ரான் இருந்தால் இந்த ஒரு பாண்ட் வந்திருக்கு. இந்த ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 10ல் 2 போச்சுன்னா மிச்சம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இந்த 8 எலக்ட்ரான்ஸையும் ஆக்டெட் ரூல் படி நைட்ரஜனில் ஃபில் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நோ மோர் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஸ் ஷெல். ஓகே, இப்போ பாருங்கள், நைட்ரஜனுக்கு ஆக்டெட் ரூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இல்லை. ஏன்னா 1 2 3 4 5 6 இந்த நைட்ரஜனை சுற்றி 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. 1 2 3 4 5 6 இந்த நைட்ரஜனை சுற்றியும் 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆக்டெட் ரூல் இங்கே கம்ப்ளீட் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க? கம்ப்ளீட் த ஆக்டெட் ஃபார் சென்ட்ரல் ஆட்டம் பை மேக்கிங் பாண்ட்ஸை. ஒரு பாண்டை மேக் பண்ணி ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஆக்டெட் ரூல் கம்ப்ளீட் ஆகலைனாலும் இந்த நைட்ரஜன் கிட்ட பாண்ட் ஃபார்ம் ஆனது பக்கம் மிச்சம் எக்ஸஸ் ஆஃப் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இங்கேயும் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அப்போது இந்த நைட்ரஜன் வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும் ஒரு பாண்ட் ஃபார்மேஷனுக்கு. ஸோ செகண்ட் பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த நைட்ரஜனும் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ 3வது பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது. இவங்க ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்து ஒரு பாண்ட், இவங்க ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ட்ரிபிள் பாண்ட் இந்த 2 நைட்ரஜனுக்கு இடையில வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் மிச்சம் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பாக்கி இருக்குது. இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே நம்ம போட்டுறணும். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள், இந்த 2 நைட்ரஜனுக்கும் ஆக்டெட் ரூல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு. 1 2 3 4 5 6 7 8 இந்த நைட்ரஜனுக்கு ஆக்டெட் ரூல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 இப்போ இந்த நைட்ரஜனுக்கும் ஆக்டெட் ரூல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்படி தான் நைட்ரஜனுக்கு இடையில வந்து ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுறது. இப்போ N2 நம்ம எடுத்துக்கிட்டாலே N ட்ரிபிள் பாண்ட் N தான் சொல்லுவோம். இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து அன்பிரேக்கபிள். ஈஸியாக வந்து இதை பிரேக் பண்ணிட முடியாது. இப்போது CO3 2- எப்படி லெவல் ஸ்ட்ரக்சர் வரைகிறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு C இருக்குது. சியோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 4. இங்கே 3O இருக்குது. ஒரு ஓட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 6. இங்கே 3O இருக்கிறனால 3 × 6 எலக்ட்ரான்ஸா. அப்புறம் இங்கே வந்து 2- இருக்குது. 2- என்னது? மைனஸ்னால் என்ன சொன்னேன்? எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸா. இங்கே 2- இருக்குது. அப்போ 2 மோர் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸையும் ஆட் பண்ணிக்கணும் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 24 எலக்ட்ரான்ஸ் வரும். 24 எலக்ட்ரான்ஸ் தான் CO3 2- இடையில பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நெக்ஸ்ட் ரூல் என்னது? லீஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமை சென்ட்ரல் ஆட்டமாக போடணும். இங்கே லீஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் என்னது? C தான். ஸோ சிஏ சென்ட்ரல் ஆட்டமாக நம்ம போட்டுடணும். தென் நெக்ஸ்ட் ரூல் என்னது? சென்ட்ரல் ஆட்டமுக்கும் சைடு ஆட்டமுக்கும் இடையில ஒரு சிங்கிள் பாண்டால் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், 3 பாண்ட் போட்டாச்சு. இந்த 3 பாண்டு எதுலேருந்து வந்திருக்கும்? இந்த 24 எலக்ட்ரான்ஸ்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்ஸ்னால் 3 பாண்டுக்கு 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுலேருந்து வந்தனால 6 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு இந்த 24லேருந்து. அப்போ மிச்சம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரூல் படி இந்த 18 எலக்ட்ரான்ஸை சைடு ஆட்டமில் ஃபில் பண்ண போகிறோம் பை ஆக்டெட் ரூல். ஆக்டெட் ரூல் படி ஃபில் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இப்போ பாருங்கள், எல்லாவுக்குமே ஆக்டெட் ரூல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? 1 2 3 4 5 6 7 8 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இந்த 3க்குமே ஆக்டெட் ரூல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனாலும் பாருங்கள், சிக்கு ஆக்டெட் ரூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? நோ. சி சுற்றி 6 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும்.
ஸோ இங்கே எக்ஸஸாக யார்கிட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கோ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணால் ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா சிக்கு பக்கத்தில் சிக்கும் ஆக்டோட்ரல் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இன்னும் 2 more எலக்ட்ரான்ஸ் தான் வேணும். அதனால இப்போ இங்கே 6 எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணலாம். இந்த ஓவும் டொனேட் பண்ணலாம், இந்த ஓவும் டொனேட் பண்ணலாம், இந்த ஓவும் டொனேட் பண்ணலாம். இந்த 3 ஓவில் ஏதாவது ஒரு ஆள் டொனேட் பண்ணால் போதும். இப்போ இந்த ஓ வந்து டொனேட் பண்ணுதுன்னு வைங்க, அப்போ இந்த இடத்துல ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குமா? இப்போ இப்படி வருமா ஸ்ட்ரக்சர்? இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட். இந்த ஓவை சுற்றி 6 எலக்ட்ரான்ஸ் அப்படியே இருக்கும், இந்த ஓவை சுற்றி 6 எலக்ட்ரான்ஸ் அப்படியே இருக்கும். இந்த ஓ வந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணனால இந்த ஓக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் ஆயிடும். இப்போ இந்த ஓக்கு பாருங்கள், இதை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 ஆக்டோட்ரல் கம்ப்ளீட். இதை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இதை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ஸோ எல்லா ஓக்குமே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ சிக்கு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 சிக்கும் ஆக்டோட்ரல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஓ வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சுன்னு வைங்க, இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குமா? இப்போ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ இங்கே 4 எலக்ட்ரான்ஸ் ஆகும். இதுதானே எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கு, அதனால 1 2 3 4 5 6 7 8. அப்போ இவங்களுக்கு ஆக்டோட்ரல் கம்ப்ளீட்டாக. இவங்க வந்து எந்த எலக்ட்ரானையும் டொனேட் பண்ணலை. ஸோ இதை சுற்றி அப்படியே 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பக்கத்தில் ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு ஆக்டோட்ரல் வந்து கம்ப்ளீட்டு. ஸோ இதுவும் டொனேட்டே பண்ணல, இதை சுற்றி 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதுக்கும் ஆக்டோட்ரல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ சியை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடுச்சு, 4 bonds 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. ஸோ சிக்கும் ஆக்டோட்ரல் கம்ப்ளீட்டாக. இப்போ பாருங்கள், இந்த ஓ வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பாண்ட் வந்துடுமா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இப்படி ஸ்ட்ரக்சர் வரும். இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்துடும், பிகாஸ் இட் ஹாஸ் டொனேட்டட் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதை சுற்றி 4 எலக்ட்ரான்ஸ் ரிமைனிங் இருக்குது. இதுக்கும் ஆக்டோட்ரல் கம்ப்ளீட், இதுக்கும் ஆக்டோட்ரல் கம்ப்ளீட், இதுக்கும் ஆக்டோட்ரல் கம்ப்ளீட். ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இந்த CO3 2- இப்படி ஸ்ட்ரக்சர் வரும், இப்படி ஸ்ட்ரக்சர் வரும், இப்படி ஸ்ட்ரக்சர் வரும். ஏன்னா இந்த ஆக்சிஜனும் டொனேட் பண்ணலாம், இந்த ஆக்சிஜனும் டொனேட் பண்ணலாம், இந்த ஆக்சிஜனும் டொனேட் பண்ணலாம். சின்ஸ் இட் ஹேஸ் மோர் தென் 2 ஸ்ட்ரக்சர்ஸ், CO3 2- ஹேஸ் ரிசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாமா? இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் ரிசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாமா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது NO3- லெவல் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ NO3- எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? ஒரு N 3 O and 1 மைனஸா. இப்போது என்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 5. ஓட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 6. இங்கே 3 O இருக்குது, 3 × 6 எலக்ட்ரான்ஸா. இப்போ இங்கே ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ 1 எலக்ட்ரான் வந்து எக்ஸஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணால் 24 எலக்ட்ரான்ஸ் வருமா? இப்போ இந்த 24 எலக்ட்ரான்ஸ் தான் NO3- பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நெக்ஸ்ட் ரூல் என்னது? லீஸ் எலக்ட்ரானெகட்டிவ் ஆட்டமை சென்ட்ரல் ஆட்டமாக போடணும். இப்போ என்ன தான் லீஸ் எலக்ட்ரானெகட்டிவ் ஆட்டம், ஸோ சென்ட்ரலில் போட்டுட்டு மிச்சம் 3 ஓவர் சைடில் போட்டணும். ஆல்சோ நான் இன்னொரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? மேலே ஒரு மைனஸோ ப்ளஸ்ஸோ இருந்தால் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இப்படி இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இதுக்கும் அப்படி தான் 2- இங்கே எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் இண்டிகேட் பண்ணிடுவோம் 2-. ஓகே, தென் நெக்ஸ்ட் ரூல் படி சென்ட்ரல் ஆட்டமுக்கும் சைடு ஆட்டமுக்கும் இடையில ஒரு சிங்கிள் பாண்டால் கனெக்ட் பண்ணணும். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சா? இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட். இப்போ இந்த 3 சிங்கிள் பாண்ட் எங்கே இருந்து வச்சு? இந்த 24 எலக்ட்ரான்ஸ்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ ஒரு சிங்கிள் பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே 3 சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ 6 எலக்ட்ரான்ஸை இந்த 24 எலக்ட்ரான்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் 18 எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இந்த மிச்சம் 18 எலக்ட்ரான்ஸையும் ஆக்டோட்ரல் படி சைடு ஆட்டமுக்கு நம்ம ஃபில் பண்ணணும். டோட்டலி 18 எலக்ட்ரான்ஸும் ஃபில் ஆயிரும். இப்போ ஓக்கு வந்து ஆக்டோட்ரல் வந்து ஃபில் ஆயிரும். பட் பாருங்கள், என்க்கு வந்து ஆக்டோட்ரல் வந்து ஃபில் ஆயிருக்காது. ஏன்னா என்னை சுற்றி 3 பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் தான் என்னை சுற்றி இருக்குது. இன்னும் எண்ணுக்கு வந்து ஆக்டோட்ரல் வந்து ஃபில் ஆகலை. அப்போ இன்னொரு ரோல் என்னது? ஒரு பாண்டை போட்டு சென்ட்ரல் ஆட்டமுக்கு ஆக்டோட்ரல் வந்து ஃபுல்ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அவங்க தான் அந்த பாண்டை வந்து கொடுப்பாங்க. யாராவது ஒரு ஆள் கொடுத்தா கூட கம்ப்ளீட் ஆயிரும் இங்கே. ஏன்னா 6 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்குது, ஒரு பாண்ட் போட்டாலே ஃபுல்ஃபில் ஆயிரும்ல. ஸோ இந்த ஓ கொடுக்கலாம், ஆர் இந்த ஓ கொடுக்கலாம், ஆர் இந்த ஓ கொடுக்கலாம். இந்த ஓ கொடுத்தா ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி வரும். இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டபுள் பாண்ட் வரும்,
மிச்சம் இங்கெல்லாம் சிங்கிள் பாண்ட் வந்து இவங்களை சுற்றி 6 எலக்ட்ரான், இவங்களை சுற்றி 6 எலக்ட்ரான், இவங்களை சுற்றி 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த பாண்ட் இங்கே போயிடுச்சுல. ஸோ நைட்ரஜனை சுற்றி 4 பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் இவங்களை சுற்றி வந்துருச்சு. ஸோ எல்லாரையும் சுற்றியும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஆக்டோட்ரில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரக்சர் இப்படியும் வரும். இவங்க கொடுத்தா 2 எலக்ட்ரான்ஸு, ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி வரும். ஓகேவா? இங்கே ஆக்டோட்ரில் கம்ப்ளீட். சப்போஸ் இந்த ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணால், ஸோ இங்கே ஆக்டோட்ரில் கம்ப்ளீட், இங்கே ஆக்டோட்ரில் கம்ப்ளீட், இங்கே ஆக்டோட்ரில் கம்ப்ளீட். 3 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து NO3 மைனஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாத்த சுற்றியும் மைனஸை போட்டு விட்றணும். சின்ஸ் இட் ஹேஸ் மோர் தென் 2 ஸ்ட்ரக்சர்ஸ், இட் இஸ் கால்ட் ரிசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் and share with your friends. இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். I will definitely solve your problem. Subscribe for instant notification. Thank you.